வணக்க மக்களே, நான் உங்க விஜே ஆதிஷ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல சிஎஸ்கேயோட மிடில் ஆர்டர்ல இதுக்கப்புறம் இந்த மூணாவது மேட்ச்க்கு அப்புறம் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமா இருக்காதா, அண்ட் தீபக் கூட இதுக்கு மேல வருவாரா, விஜய் சங்கருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பாங்களா, இல்ல ஒரு யங்ஸ்டர் வருவாரா அப்படின்றத பத்தி நம்ம இந்த வீடியோல தெளிவா டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா ஐபிஎல் அப்டேட்ஸும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள வந்து போயிடலாம். ஸோ ஆக்சுவலா என்னன்னா, சிஎஸ்கே இதுவரை ஆடின 3 மேட்ச்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா பவுலிங் யூனிட் செமையா வந்து பண்ணாங்க. பவுலிங் எல்லாம் வந்து எதுவுமே வந்து இந்த ஒரு மிஸ்டேக் அப்படின்னு வந்து சொல்ல முடியாது. ஆனா பேட்டிங்ல பயங்கரமா சொதப்பிக்கிட்டு இருக்காங்க. இதுல என்னென்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாப் ஆர்டர்ல ஒரு பெரிய சேஞ்ச். கேப்டன் ருத்ராஜ் ஒன் டவுன்ல வந்து இறங்குறாரு. அண்ட் உங்களுக்கு ராகுல் திரிபாட்டி, தீபக் கூட அப்படின்னு சொல்லிட்டு புதுசா அந்த ஃபார்ம் அவுட்ல இருக்க பிளேயர்ஸ் 2 பேரையும் வந்து எடுத்துட்டு வந்தாங்க. அதுவும் வந்து சிஎஸ்கேக்கு பெருசா ஒர்க் அவுட் ஆகாத மாதிரி இருந்தது. அண்ட் தீபக் கூட வந்து நடுவில் அந்த ஃபீல்டிங் பண்ணும்போது கேச்சஸ்லாம் வந்து விடுறாரு. அண்ட் அந்த ஒரு ஃபீல்டிங் வந்து சரி கிடையாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் ஏகப்பட்ட அந்த கருத்துக்களை வந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி சிஎஸ்கே அவங்களோட 3வது மேட்ச் ராஜஸ்தான் ராயல்ஸோட ஆடின மேட்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா தீபக் கூடாவை ஸ்ட்ரெயிட்டாக தூக்கிட்டு அந்த இடத்துக்கு வந்து நம்ம சென்னை பையன் நம்ம விஜய் சங்கர் வந்து உள்ளே கொண்டு வந்தாங்க. அண்ட் விஜய் சங்கர் வந்தோடனே அந்த கேம் எப்படி போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்வியஸாக கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகலை, கொஞ்சம் இல்லை ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு தான் வந்து சொல்லணும். பட் ஸ்டில் விஜய் சங்கர் வந்து ஆடின அந்த ஒரு இன்டென்ட் வந்து நல்லா தெரிஞ்சுது, அந்த ஒரு ஃபார்ம் வந்து நல்லா தெரிஞ்சுது, அந்த ஒரு ஆக்டிவ்னஸ்ஸாக அந்த ஒரு கேம் கையில் வச்சுட்டு இருக்க ஒரு விஷயம் இருக்குல்ல, அது வந்து ஒரு சில பிளேயர்ஸ் வந்து பார்க்கும்போதே தெரியுதும் ஒரு வெறி இருக்குது. ஓகே, அந்த ஒரு கேமில் இவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, விச் இன்க்ளூட்ஸ் அவர் பிடிச்ச அந்த கேட்ச் ஆஸ் வெல். அவர் ஒரு கேட்ச் வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ஒரு விக்கெட்டாக இல்லாத மாதிரி இருக்கும். பட் இங்கேருந்து ஓடி வந்து கரெக்டாக அந்த கிரவுண்டுக்குள்ளே அந்த பால் வந்து வரத்துக்குள்ளே வந்து கேட்ச் பண்ணியிருப்பாரு. ஸோ அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் ஓரளவுக்கு அப்பா தீபக் கூட கேட்சை விட்டதுக்கு இவர் என்னப்பா கேட்ச் எப்படி பிடிக்கிறாரு, இவர்கிட்ட ஒரு வைப்பு தெரியுது அப்படின்ற மாதிரி ஃபிக்ஸ் ஆகிட்டாங்க. பட் அதுக்கப்புறம் பேட்டிங் அப்படின்னு வரும்போது வந்தோடனே பயங்கரமான ஒரு 6 அடிச்சு தள்ளினாரு. அண்ட் அதுக்கப்புறம் விக்கெட் கொடுத்துட்டு போயிட்டாரு. பட் ஸ்டில் அந்த ஒரு இடத்துல உங்களுக்கு பேட்டிங்கில் அடிச்சு தான் ஆடணும், வேற வழியே கிடையாது. ஏன்னா டீமோட ஸ்கோர் ரொம்ப கம்மியாக இருந்தது. அப்போ அவர் வந்து அடுத்த ஒரு 6 அடிக்க தான் ட்ரை பண்ண, கிட்டத்தட்ட போயிடுச்சு. பட் ஸ்டில் அவரால் அந்த பவுண்டரி வந்து கிளியர் பண்ண முடியல. அது ஒரு விக்கெட்டாக வந்து மாறிடுச்சு. பட் ஸ்டில் என்னன்னா, நீங்கள் தீபக் கூடாவோட ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் பார்த்தீங்கன்னா அவர் வந்து கொஞ்சம் தடவ ஆரம்பிச்சார். வந்து பால் லைட்டாக அடிச்சு அது வந்து பெருசாக ஒரு ரன்னு கன்வெர்ட் பண்ணாத மாதிரி வந்து அந்த 1s 2s அந்த மாதிரி தான் வந்து ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ண பார்த்தாரு. நடுவில் ஏதோ ஒரு 4 போச்சு. அந்த ஒரு 4மே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 அடிக்கணும்லாம் அடிக்கல, அதான் பால் வந்து லைட்டாக பேட்டில் பட்டு போயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி தான் வந்து சினாரியோ இருந்தது. பட் விஜய் சங்கர் வந்தோடனே இல்லை, அந்த ரன்னை வந்து நான் அடிச்சே தீரணும், அந்த மிடில் ஆர்டர் வந்து நான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வைக்கணும்னு அந்த ஆடின அந்த ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு விஷயம் வந்து நல்லா தெரிஞ்சுது. ஸோ இதுக்கு மேலே அங்கே ஒரு சேஞ்ச் பண்ணுவாங்களான்னு கேட்டால் என்னை பொறுத்தவரையும் மாற்றிக்கிட்டேலாம் இருக்க மாட்டாங்க. சிஎஸ்கே டெஃபினட்டாக விஜய் சங்கரோட ஃபிக்ஸ் ஆகிடுவாங்க. ஏன்னா அந்த ஃபீல்டிங் அப்படின்றது கொஞ்சம் ஓரளவுக்கு பார்க்கறது கொஞ்சம் ப்ராமிசிங்காக தெரியும் விஜய் சங்கர் இருக்கும்போது. அண்ட் இதை தாண்டி இதுக்கு முன்னாடி சீசன் பார்த்தீங்க, ப்ரீவியஸ் சீசன் அப்படின்னா குஜராத் டைட்டன்ஸுக்கு விஜய் சங்கர் நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ அந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், ரீசெண்டாக லோக்கலில் ஆடின மேட்சஸாக இருக்கட்டும், டொமஸ்டிக்ஸ் ஆடின மேட்சஸாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே நல்ல ஒரு ஃபார்மில் சூப்பராக தான் வந்து வச்சிருந்தாரு. அண்ட் ஹர்திக் பாண்டியாவோட பால்ஸ் எல்லாம் சரியாக 6 அடிச்சாருப்பா. அங்கேயே வந்து சிஎஸ்கேக்கும் மும்பை இந்தியன்ஸுக்கும் தரமான மேட்ச் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஐபிஎல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ சிஎஸ்கே அந்த ஒரு ஸ்லாட்டில் கையை வச்சு திருப்பி விஜய் சங்கரை வந்து கொண்டு போவாங்களா, இல்லை தீபக் கூட உள்ளே கொண்டு வருவாங்களான்னா எனக்கு தெரிஞ்சு தீபக் கூடாவே இதுக்கப்புறம் கொண்டு வரத்துக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. அண்ட் விஜய் சங்கரோட ஸ்லாட்லேயும் வந்து கை வச்சு மாற்ற மாட்டாங்க. ஆப்வியஸாக மேபி ஒரு யங்ஸ்டர் வந்து எதிர்பார்க்கலாம், இல்லை ஏதாவது ஒரு சேஞ்ச் வந்து அடுத்த மேட்ச்சில் வந்து எதிர்பார்க்கலாம். அது மேபி ஒரு டெவான் கான்வே உள்ள டீமுக்குள்ளே வர ஒரு விஷயமா இருக்கலாம். அப்படி இல்லைனா நம்ம ஷேக் ரஷீத் மாதிரியான ஒரு பிளேயர் உள்ளே வர மாதிரி இருக்கலாம். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மிடில் ஆர்டரை பொறுத்தவரையும் கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர்ஸ் வந்து தேவை. எங்கே ரன் அடிக்கணும், எங்கே அமைதியாக இருக்கணும், எங்கே அந்த ஒரு பால்ஸ் வந்து ரொட்டேட் பண்ணணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். சிஎஸ்கே அதனால தான் வந்து அந்த ஒரு யங்ஸ்டர்ஸுக்கு வாய்ப்பு கொடுக்காம எப்பயுமே அந்த ஒரு டேடிஸ் ஆர்மின்ற பேரில் அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்கு வந்து கொடுப்பாங்க. அண்ட் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பிளே ஆஃப் டைமில் சூப்பராக வந்து ஒர்க் அவுட் ஆகும். வாட்ஸன்லாம் ஒரு சில மேட்சஸ் வந்து ஒரு கிளிக்கே ஆகாது, ஆனால் பிளே ஆஃப் அப்படின்னு போகும்போது பயங்கரமாக ரன்ஸ் அடித்து டீம் வந்து வின் பண்ண வச்சிருக்காரு. இதான் பிக் மேட்ச் பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதான் அந்த எக்ஸ்பீரியன்ஸுக்கு சிஎஸ்கே கொடுக்குற ஒரு விஷயமா இருக்கும். மேபி ஒரு சேஞ்ச் வந்து எதிர்பார்க்கலாம். அந்த ஒரு சேஞ்சுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டாப் ஆர்டரில் ஒரு ஷேக் ரஷீத், ஒரு இந்தியன் பேட்டர், ஒரு யங் இந்தியன் பேட்டர் வர ஒரு விஷயமா இருக்கலாம். மற்றபடி மிடில் ஆர்டரில் வந்து அந்த வன்ஷிலாம் வருவாருலாம் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. பட் என்னை பொறுத்தவரையும் உங்களுக்கு எம்எஸ் தோனி விக்கெட் கீப்பர் இருக்கார், அவர் கண்டிப்பாக 18-19வது ஓவரில் வந்து வந்துடுவார். ஸோ அங்கே ஒரு பெரிய சேஞ்ச் டிராஸ்டிக்காக வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. மேபி டாப் ஆர்டரில் ஒரு சேஞ்ச் நடக்கலாம். அதுவும் சிஎஸ்கே இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். மிடில் ஆர்டரில் விஜய்
சங்கர் ஃபிக்ஸ்டு. இதை தாண்டி சிஎஸ்கே ஒரு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அது வந்து இந்த ஜேமி ஓவர்டன், சாம் கரனோட அந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு அடுத்த ஒரு 2 மேட்ச்சில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அன்ஷுல் கம்போஜை உள்ளே கொண்டு வரதா தான் ஒரே ஒரு நோக்கமாக சிஎஸ்கேக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். பட் ஸ்டில் பொறுத்திருந்து பார்ப்போம். அண்ட் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அடுத்து உங்களுக்கு என்ன மாதிரியான வீடியோஸ் வேணுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள்.